பிரதமர் தமிழகத்தில் நடத்தக்கூடிய முதல் ரோட் ஷோ இதுன்றது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து திரு ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட 2019 தேர்தல் பாஜக மேலே அவங்களே சொல்லுவது உச்சக்கட்ட வெறுப்பு இருந்த காலகட்டம். ஆனால் இன்றைக்கி கருப்பு பலூன் பறக்கப்படுறதோ இந்த நிகழ்வுகளே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பாக திமுக ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறமா அந்த அரசியல் இல்லை, கடுமையான எதிர்ப்பு அரசியல் இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பிரதமரை எந்த அளவுக்கு கோபேக் மோடி போட்டாங்களோ அந்த அளவுக்கு வெல்கம் மோடி போடுறாங்க. அப்போ அது பாஜக ஒரு பாசிட்டிவ் சைன் தானே. அது பாஜகவின் தொண்டர்கள் வரவேற்பதை நீங்க வெல்கம் மோடின்னு என்று நீங்கள் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். இல்லை அன்னைக்கு அவர் வர்றதுக்கே எதிர்ப்பு இருந்தது. இல்ல, எதிர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தை ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால அவர்கள் அதை செய்ய முடியாதுல்ல. ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களை ஒரு பிரதமராக இருக்கிறவரை கோபேக் மோடி என்று எப்படி சொல்ல முடியும்? அது நிர்வாக ரீதியாக அரசியல் சாசனப்படி தவறான ஒரு முன்னுதாரணமாகிவிடும். அதனால அவங்க செய்யல. அது அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த பேரணி உதவும். அப்ப நாடு முழுக்க பயணித்ததுனால வாக்கு வங்கி உருவாகும் என்றால் இப்ப ராகுல் காந்தி நாடு முழுக்க பயணித்திருக்கிறாரு, அவர் பிரதமரா வருவார்னு எல்லாரும் ஒப்புக்கொள்வாங்களா? பாஜகவுக்கு இந்த யாத்திரைகள் பெரிய அளவு பலன் கொடுத்திருக்குல்ல. அது கடந்த காலத்துல கொடுத்திருக்கு. தமிழகத்துல யாத்திரை தான் இது இல்லங்க. தமிழகத்துல யாத்திரை பலன் கொடுத்திருக்கிறதா? வேல் யாத்திரை நடத்தினாங்க, பலன் கொடுத்திருக்கிறதா? வேல் யாத்திரையில தான் 4 எம்எல்ஏ கிடைச்சாங்கன்னு இன்னும் சொல்லிடுங்க. அதிமுக தயவுல வந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இன்னொரு ஒரு தோளில் ஏறி உயர்ந்ததெல்லாம் தன்னுடைய உயரம்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க கூட்டணியினால் வந்த வெற்றின்னு நீங்க சொல்லுங்க. பாஜக தனித்து நின்று வெற்றி பெற்று 4 எம்எல்ஏ வந்தாங்கன்னா நீங்க பேசுவதில் நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும். நீங்க சொல்றது இன்னொரு கூட்டணியினால வந்த வெற்றி தானே. அது எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இப்பொழுது கூட பாருங்க, அந்த ஊர்வலத்துல மக்கள் ஒரு புறமும் மோடியினுடைய அந்த ரோட் ஷோ இன்னொரு புறமும் நடக்கிறது. 2 கரைகளாக நடக்கிறது. அது மக்கள் வெள்ளத்திலே தலைவர்கள் மிதந்து வந்ததை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. எம்ஜிஆருடைய வருகை நான் என்னுடைய பள்ளி பருவத்தில் பார்த்திருக்கிறேன். அது பாதுகாப்பு காரணம் சார். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, மக்களை நம்புகிற ராகுல் காந்தி மக்களோட இடைவெளியை செய்கிறாரா? இல்ல, அப்படி கிடையாது. குழந்தைகளோடு கை கொடுக்கிறாரு, செல்ஃபி எடுத்துக்கிறாரு. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்ப தலைவர்களுக்கு அவர்கள் பாதுகாப்பு கருதுகிறாருன்னா மக்களையே நம்பாம என்ன பாதுகாப்பு வேண்டி இருக்கு? அப்படி கிடையாது. அப்போ இவர்கள் என்ன நடத்துறாங்கன்னா, தேர்தல் வருகிறது, எங்கள் கட்சிக்கு இன்னும் ஆதரவு இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்கான ஒரு பேரணியை, அரசியல் பேரணியை நடத்துறாங்க. அவ்வளவுதானே தவிர இது மக்கள் எழுச்சிலாம் நீங்க மக்கள் எழுச்சிலாம் நீங்க சொல்லாதீங்க. தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் இது 100% அரசியல் பேரணி தான், மாற்று கருத்தே இல்ல. இது தேர்தலுக்கானது தான். அதுக்கு எந்த அளவு பலன் கிடைக்கும்? இது 0 அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அதுங்க, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை செய்திருக்கிறார்கள், வெள்ள பேரிடர் காலத்திலே போதிய நிவாரணத்தை வழங்கியிருக்கிறார்கள், அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்து திறக்கிறார்கள், அங்கு மக்கள் உற்சாகமாக கூடுகிறார்கள் என்று தமிழ்நாட்டு நலன்களுக்கு இவர்கள் ஏதாவது நன்மை செய்து அதன் வழியாக மக்கள் ஆதரவை பெற்றால் நீங்கள் சொல்வதற்கு சாத்தியம் இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதற்கெல்லாம் எதிர் விவாதமாக இவர்கள் பேசிக்கொண்டே இருந்துவிட்டு பிரதமர் வருகிறார், தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் வந்ததான்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? பிரதமர் அடிக்கடி வருகிறார், தமிழ்நாட்டிற்கு நலத்திட்டங்கள் வந்ததான்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? கேட்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.